இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிட்கேட் கேக்கு. இது ரொம்ப டேஸ்டியான கேக்கு. இந்த ரெசிபியோடு சேர்ந்து இதில் டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கிற சாக்லேட் கோன் அண்டு நேம் போர்டு இது ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு நான் ரெசிபியில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக 1/4 கப்பு பாலில் 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இது பட்டர் மில்க் ப்ரிப்ரேஷன். இந்த பட்டர் மில்க் வந்து சாக்லேட் ஸ்பாஞ்சுக்கு ஆட் பண்ணும்போது இன்னும் நல்ல பர்ஃபெக்டான ஸ்பாஞ்ச் நமக்கு கிடைக்கும். இதுக்காக 3/4 கப்பு ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதெல்லாமே சேர்த்து நல்லா சிஃப்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அல்லது இது 3 முறை நம்ம சிஃப்ட் பண்ணணும். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். சாக்லேட் ஸ்பாஞ்சுக்கு காஃபி ஃப்ளேவர் ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும். இது நம்ம கொஞ்சம் கூட ஸ்பாஞ்சு ரிச்சாக பண்ண போகிறோம், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம். இப்போ 4 முட்டை எடுத்துருக்கோம். இதோட எக் ஒயிட்டும் யோக்கும் நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எக் யோக்கில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து மாற்றி வைக்கலாம். எக் ஒயிட்டில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு பீட்டர் ஹையில் வச்சு பீட் பண்ண ஆரம்பிக்கணும். இது கொஞ்ச நேரம் பீட் பண்ணும்போது நல்லா பதஞ்சு வரும். இந்த டைமில் 3/4 கப்பு பொடிக்காத சுகர் எடுத்துருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா ஹையில் வச்சு பீட் பண்ணணும். ஸ்டிஃப் பீக்ஸ் ஆகிறது வரைக்கும் இதை நம்ம பீட் பண்ணணும். இது நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வந்தால் தான் நம்மளோட ஸ்பாஞ்சோட பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது பேட்டர் தாந்து போகாமல் நல்லா பொங்கி நல்லா சூப்பராக நல்லா வால்யூமோட நமக்கு கிடைக்கும். இப்போ எக் ஒயிட் நல்லா பொங்கி ஸ்டிஃப் பீக்ஸோடு வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா எக் யோக் வந்து 1 by 1 இதில் சேர்த்துட்டு நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் ஆகிறது வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். இப்போ எக் யோக் எல்லாமே சேர்த்து நல்லா க்ரீமியாக பீட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இனி பீட்ரு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதை மாற்றிடலாம். இப்போ ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தா பட்டர் மில்கில் நம்ம அந்த காஃபி மிக்ஸை சேர்த்துட்டு 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த ட்ரை மிக்ஸ்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் இதை மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம எக் மிக்சரோட இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் அண்டு வெட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆல்டர்னேட்டாக சேர்த்து ஃபோல்டு பண்ணி எடுக்கணும். இது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஃபோல்டு பண்ணணும். இது 3லேருந்து 4 ஷிஃப்டாக நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ட்ரை மிக்ஸ் சேர்த்துட்டு அது பேட்டரோட கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமாக இந்த காஃபி மிக்சர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதை சேர்த்துட்டு திரும்பியும் ட்ரை இன்க்ரீடியன்ட் அப்படி மாற்றி மாற்றி நம்ம சேர்க்கணும். இப்போ ஃபைனலாக ட்ரை மிக்ஸ் தான் நம்ம சேர்க்கணும். அப்போ தான் பேட்டர் நல்லா பர்ஃபெக்டாக வரும். பேட்டரி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஓவனில் தான் பேக் பண்ண போகிறேன். இது ஸ்டவ் டாப்பில் நம்ம பேக் பண்ணலாம். அதோட ரெசிபிஸ் நிறைய நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் டாப் பேக் பண்ணுறதா இருந்தால் அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். இது 7.5 இன்ச்சு பேனில் வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பேட்டர் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு ஸ்கூவர் வச்சு இந்த மாதிரி வரைஞ்சி கொடுக்கலாம். ஃபைனலாக டேப் பண்ணிவிட்டு 180 டிகிரி ப்ரீஹீட்டட் ஓவனில் 35 மினிட்ஸ் பேக் பண்ணது நல்லா சாஃப்டாக பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு நம்மளோட சாக்லேட் ஸ்பாஞ்சு. கேக்கு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் 3 லேயராக கட் பண்ணி நம்ம ஃப்ரோஸ்டிங் பண்ணலாம். இப்போ ஃப்ரோஸ்டிங் பண்ணுறதுக்காக 1 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்து நல்லா பீட் பண்ணி ஸ்டிஃப் பீக்ஸ் ஆக்கி எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1/2 கப்பு டார்க் சாக்லேட்டு ப்ளஸ் 3 டேபிள் ஸ்பூன் விப்பிங் க்ரீம் சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்தது. இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த விப்பிங் க்ரீமோடு சேர்த்து இதையும் நம்ம பீட் பண்ணணும். ஒரு 1 or 2 மினிட்ஸ் பீட் பண்ணால் போதும். இது நல்லா மிக்ஸ் ஆகி ஸ்டிஃப் பீக்ஸாக வந்துடும். இப்போ நம்மளோட சாக்லேட் விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இது ஃப்ரிட்ஜில் 1/2 hour வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரோஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கணும். மினிமம் 1/2 hour நம்ம இதை செட் பண்ண வைக்கணும். இப்போ ஒரு பவுலில் 1/4 கப்பு டார்க் சாக்லேட்டு ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் விப்பிங் க்ரீம் சேர்த்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது லேயரில் அப்ளை பண்ணுறதுக்காக. இப்போ சாக்லேட் கோன் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துருக்கேன். கூடவே கொஞ்சம் டார்க் சாக்லேட்டும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுக்கிறோம். இது கேக்குக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணியிருந்த சாக்லேட் கோன் பண்ணுறதுக்காக தான். இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்து 2 சர்க்கிளாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் அல்லது பிளாஸ்டிக் ஷீட் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த சர்க்கிளை வந்து நம்ம கோன் மாதிரி ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்ட் பண்ணி ஒரு செல்லோ டேப் வச்சு ஸ்டிக் பண்ணி வச்சா போதும். இதே மாடலில் நம்ம 2 கோன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதில் கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி கொடுத்துட்டு
அது ஒரு ஸ்க்யூர் வச்சு எல்லா இடமும் கொஞ்சம் அங்கே இங்கேயுமா படுறது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும். இது சாக்லேட் கொஞ்சம் திக்காகிடுச்சு. ரொம்ப லூஸாக இருக்கும்போதே நம்ம இதை வந்து பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 2 கோன்லேயும் நம்ம ஒயிட் சாக்லேட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஓரளவு செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா இதில் டார்க் சாக்லேட் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து நான் இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட் சேர்த்துட்டு இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும். ஒரு ஸ்பேட்லா யூஸ் பண்ணி அது இந்த மாதிரி பேலட் நைஃப் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். இது லைட்டாக செட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ட்ரேயில் மாற்றிடலாம். இப்போ இந்த கோனில் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணி கொடுக்குறோம். டார்க் சாக்லேட் எல்லா இடம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். எக்ஸஸாக இருக்கிறத நம்ம இதை மாதிரி தட்டி விட்டால் போதும், கீழே விழுந்துடும். இப்போ இதை வந்து ஒரு ட்ரேயில் மாற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் 5 மினிட்ஸ் வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்கிறதா இருந்தால் 2 to 3 மினிட்ஸில் இது வந்து செட் ஆயிரும். இப்போ 2 கோனுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது ஓரளவு ட்ரை ஆனதும் இந்த சைட்ஸில் எக்ஸஸாக இருக்கிற சாக்லேட்டை வந்து நம்ம ஸ்க்ரேப் பண்ணி எடுக்கணும். அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் இருக்கிறத வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தால் தான் நம்ம அது சாக்லேட் எடுக்கும்போது பர்ஃபெக்டாக வரும். இல்லைன்னா சம்டைம்ஸ் அது உடஞ்சிரும். அந்த கோன்லேயும் எக்ஸஸாக இருக்கிறத ஒரு நைஃப் அல்லது ஏதாவது ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு லைட்டாக ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டால் ரொம்ப க்ளீனாக இருக்கும். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் 5 மினிட்ஸ் வைக்கலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நம்ம இதை வந்து ஈஸியாக ஷீட்டை ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். இது வந்து நேம் எழுதுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ கோன்ஸும் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த கோனில் விப்டு க்ரீம் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணி டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ண போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜிலே நம்ம வச்சிடலாம். இப்போ சுகர் சிரப்பில் வந்து நான் ஒரு 1/4 கப்பு கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நம்ம கேக்கு ஃப்ராஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு கேக் போர்டில் ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு அதில் வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணி கொடுக்கலாம். அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் விப்டு க்ரீம் ஆட் பண்ணி கொடுக்குறோம். இதையும் பேலட் நைஃப் வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் கனாஷு அதையும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக கிட்கேட் சாக்லேட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே நட்ஸு அதையும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு செகண்ட் லேயர் கேக் வச்சு கொடுக்கலாம். அது மேலேயும் சுகர் சிரப் வச்சு வெயிட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணலாம். நல்லா கனாஷ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சாக்லேட் அண்ட் நட்ஸு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு ஃபைனல் லேயர் கேக் வச்சு கொடுக்கலாம். இப்போ ஃபைனல் லேயர் கேக் வச்சாச்சு. அது மேலேயும் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு சைட்ஸையும் டாப்பையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ரம் கோட் பண்ணி எடுக்கலாம். இது க்ரம் கோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 to 30 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆனதுக்கப்புறம் செகண்ட் லேயர் க்ரீம் அப்ளை பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் நம்மளோட ஃப்ராஸ்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆனதுக்கப்புறம் நம்ம செகண்ட் லேயர் க்ரீம் அப்ளை பண்ணி கொடுக்குறோம். இதே மாதிரி பைப்பிங் பேக்கில் க்ரீம் எடுத்து இந்த ஐசிங் நாசில் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சைட்ஸ்லாம் டாப்பில் நம்ம ஈவனாக க்ரீம் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இப்போ பேலட் நைஃப் யூஸ் பண்ணி டாப்பை நீட்டாக நம்ம ஸ்மூதன் பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தாலே போதும், நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ டாப் ஆல்மோஸ்ட் கிளியர் ஆனதும் நம்ம சைட்ஸை வந்து லெவல் பண்ணி எடுக்கணும். நான் அதுக்காக ஸ்டீல் ஸ்க்ரேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது 4 முறை இந்த மாதிரி சுற்றி எடுத்தாலே போதும், ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக வந்துடும். மற்றபடி க்ரீம் எங்கேயாவது இல்லாமல் இருந்துச்சுன்னா திரும்பியும் ஆட் பண்ணி நம்ம இதை மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்மளோட ஃப்ராஸ்டிங் ஆல்மோஸ்ட் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இப்போ போர்டில் எக்ஸஸாக இருக்கிற க்ரீம் எல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது மேலே சாக்லேட் கனாஷ் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும்.
அதுக்கு முன்னாடி கேக்கை 1/2 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ கனாஷ் ரெடி பண்ணுறதுக்காக 3/4 கப்பு சாக்லேட்டு ப்ளஸ் 1/2 கப்பு விப்பிங் க்ரீம் சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்துருக்கோம். மெல்ட் பண்ண சாக்லேட்டை நம்ம வடிகட்டி எடுக்கணும். அப்போ தான் இதில் லம்ஸ் ஏதாவது இருந்தாலும் ரிமூவ் ஆகும். இப்போ கேக்கு வெளியில் எடுத்து நம்ம கனாஷ் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் இதை வந்து பேலட் நைஃப் வச்சு லைட்டாக சைட்ஸ் எல்லாம் ஒன்று கவர் பண்ணி கொடுக்குறேன். இப்போ கேக்கு கம்ப்ளீட்டாக சாக்லேட்டால் கவர் பண்ணியாச்சு. எக்ஸஸாக இருக்கிற சாக்லேட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம் இந்த கேக்கு. இப்போ கிட்கேட் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு இந்த சைட்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். சாக்லேட் ஸ்டிக் பண்ணும்போது பாட்டமும் டாப்பும் கரெக்டாக லெவல் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அது பார்க்குறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ சைட்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம சாக்லேட்டால் டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ரிப்பன் எடுத்து இதை ரவுண்டாக கவர் பண்ணி ஒரு நாட் போட்டு வைக்கலாம். இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். சாக்லேட்டுக்கும் ரொம்ப சேஃப் தான். கீழே விழாமல் இது வந்து ஒரு சேஃப்டி கார்டு மாதிரி இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் ஜெம்ஸ் சாக்லேட் நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுக்குறோம். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த கோனில் வந்து விப்டி க்ரீம் சேர்த்து அதையும் மேலே வச்சு கொடுத்தாச்சு. இப்போ நேம் போர்டும் அதில் வச்சிடலாம். தேவைப்பட்டால் இது மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸும் நம்ம ஆட் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதை கலர்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட கிட்கேட் கேக்கு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.